கொண்டு வந்த எதையும் நம்ம கொண்டு போக போகிறது இல்லை. இது புரிஞ்சிருச்சுல்ல உங்களுக்கு? உங்கள் வீடு உங்கள் கூட வருமா நீங்கள் செத்து போனதுக்கப்புறம்? உங்கள் மனைவி வருவாங்களா? நம்ம கணவர் போயிட்டார், நம்ம கூடயே போயிடுவோம். அப்படி யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு திருப்பாதங்களை காட்டுங்க, நான் ஆசீர்வாதம் வாங்கணும். அப்போ மனைவியே வரமாட்டாங்க. குழந்தைங்க வருவாங்களா? வருவாங்களா? உங்களுக்கே தெரியுது பதில். புருஷன் முன்னாடியே வரமாட்டா, இல்லை எங்கெங்க குழந்தைங்க வர, யாரும் வரமாட்டாங்க. நீ சம்பாதிச்ச பணம் வருமா? எங்க இவ்வளவு நாள் உடல் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்களா, அந்த உடலாவது உங்க கூட வருமா? எதுவும் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல? இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? பணமும் வராது, வீடும் வராது, வாசலும் வராது, காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்டினத்தாருக்கு ஞானத்தை உணர்த்திய சிவபெருமானினுடைய வாசகம் அது. ஊசி பார்த்துருக்கீங்களா? இந்த தப்பாயங்கள்ல ஊசி தைக்கக்கூடிய ஊசிக்கு என்ன இருக்கணும்? நூல் கோர்ப்பதற்கு ஒரு ஓட்டை, அந்த காது என்பது இருக்கணும். அதுதான் காதுன்னு மீன் பண்றாங்க. எஸ் ஆர் நோ? அந்த காது இல்லாத ஊசியை வச்சு உங்களால தைக்க முடியுமா? அப்ப அந்த ஊசியை வச்சு ஏதாவது பலன் இருக்கா? அது தங்க ஊசியாவே இருந்தாலும் ஏதாவது பலன் இருக்கா? அதை வச்சு தைக்க முடியுமா? அதை வச்சு? இப்ப என் கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். அந்த காது இல்லாத ஒரு ஒண்ணுத்துக்கு ஆகாத ஊசி கூட, அதுக்கு என்னன்னு மீன் பண்றாரு? ஒண்ணுத்துக்கு ஆகாத ஊசி, அந்த ஊசி கூட நீ செத்து போனதுக்கு அப்புறம் உன் கூட வராதுரா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது இவ்வளவு புரிஞ்சிருச்சு இல்ல? எதுவும் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல? கொண்டு போறதுக்கு வேற ஏதாவது பிளான் எதுவும் வச்சிருக்கீங்களா? நீங்க வேற ஏதாவது ஐடியா எதுவும் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க, நான் வேணா கத்துக்கிறேன். அதை எனக்கு தெரியாது அந்த பிளான், எனக்கு அந்த ஐடியா இல்லை. உங்ககிட்ட ஏதாவது ஸ்பெஷல் ஐடியா இருந்ததுன்னா ப்ளீஸ் டீச் மீ. ஐ எம் ரியலி ஓப்பன் டு லிசன். யாராவது அப்படி ஒரு பிளான் வச்சிருக்கீங்களா? விளையாடாம சொல்லுங்க, சீரியஸா தாங்க கேட்குறேன். வச்சிருக்கீங்களா? அப்படி ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? ஏதாவது சீட் கோடு போட்டு வேற ஏதாவது குறுக்கு வழியில ஷார்ட்கட்ல ஏதாவது நம்ம அப்படி போயிட முடியுமா? எடுத்துட்டு போயிட முடியுமான்னு கேட்குறேன். இப்ப கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்ன கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு? எதையுமே கொண்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல? சரி, அதுக்காக நம்ம சம்பாதிக்கிற நிறுத்திடலாமா? ஏன் நிறுத்தக்கூடாது? ஏங்க நிறுத்தக்கூடாது? கொடுக்கறதுக்கும் வேணும், நமக்கும் வேணும். நமக்கு இன்னும் கடமைகள், முடிக்க வேண்டிய கடமைகள் இருக்கு. அப்ப சம்பாதிக்கிறத நிறுத்தக்கூடாது. சம்பாதிக்கிறது பாவம் இல்ல, புரிஞ்சுக்கங்க. அது எப்ப பாவமா மாறுதுன்னா, சம்பாதிப்பதை எப்போது சுயநலத்திற்காக மட்டுமே நீ பயன்படுத்திக்கிறாதோ அப்போது அது பாவமாக கன்வெர்ட் ஆகுது. தொல்காப்பியம்னு ஒரு பழமை வாய்ந்த நூல் இருந்தது, தெரியுமா அது உங்களுக்கு? அதுல ஒரு மெயினான பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதனுடைய சாராம்சம் பெரு. என்ன சொல்றாங்க? பெரு அப்படின்னா என்ன அர்த்தம்? வாங்கிக்க, கேளுன்னு அர்த்தம். உன் மொத்த தேவைக்கும் பெரு. அடுத்த வார்த்தையை கவனிங்க, என்ன சொல்றாங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பொண்டாட்டிக்காக வாங்கு, புருஷனுக்காக வாங்கு, குழந்தைக்காக வாங்கு, உன் கடமைக்காக வாங்கு, உன் பிசினஸ்க்கு வாங்கு, உன் லட்சியத்துக்கு வாங்கு, உன் நோக்கத்துக்கு வாங்கு, எல்லாம் வாங்கு. அதான் பெரு. உன் மொத்த தேவைக்கும் பெரு. அங்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்ப எங்க பிரச்சனைன்றாரு பாருங்க. ஆனால் நீ இந்த புவியை விட்டு செல்வதற்கு முன்னால் ஈதல் எனும் குணத்தால் அத்தனையும் கொடுத்து விடுங்கிறார். இல்லைன்னா என்ன பாவம்ங்கிறார். இதை திருவள்ளுவரும் கன்ஃபார்ம் பண்றார். நம்மால் பாருங்க 1330 திருக்குறள்ல காதல், காமம், கலவி, கல்வி, அதெல்லாம் என்ன நிலையில எப்படி உட்கார்ந்து நினைச்சாவே தலை கிருகிருன்னு சுத்தி எப்படி எழுதினாருன்னே தெரியல. ஈதல், இசைப்பட, வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈதல், இசைப்பட, வாழ்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுக்கிற தன்மையை, அந்த கொடுக்கிற தன்மையை சார்ந்து நீ அமைத்து கொண்ட உன் வாழ்க்கை. ஈதல், இசைப்பட, வாழ்தல், அது வல்லது. அப்படி நீ பண்ணல அப்படின்னா ஊதியம், ஊதியம்னா வருமானம், நீங்க சம்பாதிக்க அந்த வருமானம் இல்ல, ஆன்ம லாபம் எனும் வருமானம். ஊதியம் இல்லை உயிர்க்கு. உயிர்னா இறைவன் அர்த்தம். இந்த இறைவன் எப்போது பலம் பெறுகிறான்? இந்த இறைவன் எப்போது வெளியே வருகிறான்? ஈதல், இசைப்பட, வாழ்தலை நீங்கள் மேற்கொள்ளும் போது வந்து விடுகிறான். எப்படி எழுதியிருக்கான் பாருங்க அந்த மனுஷன்.
எப்படிங்க இந்த அளவுக்கு ஒருத்தங்களால் உணர்ந்து எழுத முடியும்? இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, இன்னும் நமக்கு அதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா இன்னும் எப்படி உங்களுக்கு இன்னும் எத்தனை மகான்கள் உங்களுக்கு இறங்கி வந்து இந்த வாழ்க்கையை சொல்லி கொடுக்கணும்? எனக்கு புரியலையே. எத்தனை எத்தனை காதல் எழுதுறாரு, காமத்தை எழுதுறாரு, அறம் எழுதுறாரு, பொருள் சேர் என்று கூறுகிறார், பொருளையும் எழுதுறாரு. பொருளையும் சேர்த்துக்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. அருள் இல்லை என்றால் அந்த உலகம் இல்லை, பொருள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. அருளும் பொருளும் வந்து விட்டது என்றால் முடிஞ்சு, வந்த வேலை முடிஞ்சு. உங்களுக்கு சிலபஸ் என்ன இன்னைக்கு? ஒன்னே ஒண்ணுதான். என்ன? நல்லா சம்பாதிங்க, நல்லா சேர்த்து வைங்க, நல்லா ஊர் ஊரா சுத்துங்க, பிடிச்சதெல்லாம் பண்ணுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் என்ஜாய் பண்ணுமோ ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு என்ஜாய் பண்ணுங்க, இல்லைன்னா ஜெயிலுக்குள்ள போயிருவீங்க. அதையும் சொல்லிடுறேன் நான். எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, அடுத்தவனை காயப்படுத்தாம என்ஜாய் பண்ணுங்க, அடுத்தவனை ஏமாத்தாம என்ஜாய் பண்ணுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ப்ராப்ளம் இல்லாம லீகலா சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்க ஞானம் வேணா வேற வேற சட்டங்கள்ல இருக்கலாம். உங்க உடல் எங்க இருக்கு? எங்க இருக்குது? வைகுண்டத்திலேயா இருக்கு? எங்க இருக்கு உங்க உடல்? இன்னும் இந்த பூமியில தான் இருக்குது. இந்த பூமின்ற லேண்டில் இருக்கிற வரைக்கும் யூ ஆர் ஆன்சரபிள் டு த கான்ஸ்டியூஷனல் லா. ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரிஸ் கான்ஸ்டியூஷனல் லாக்கு நீங்க சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு தான் வாழ்ந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாலியா இரு, பட் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஜாலியா இரு. எவ்வளவு கியூட்டான ஒரு ஆன்சர் பாருங்க. ஜாலியா இரு, சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு ஜாலியா இரு, லைஃப் என்ஜாய் பண்ணு, இன்னொருத்தனுக்கு சொல்லி கொடு, சப்போர்ட்டிவா இரு, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினை. செத்து போறதுக்குள்ள அருளை சேர்த்துட்டு செத்து போ. ஏன்? செத்து போகும்போது அது செத்து போறது இல்ல, சத்து போறது. சத்துனா என்ன? எனர்ஜி. சத்து போறதுதான் செத்து போயிருச்சுன்னு மாறிடுச்சு. அப்ப சத்து போறதுக்குள்ள இந்த அருளையும் பொருளையும் சேர்த்து விடு. பொருள் கிடைச்சிருச்சுன்னா அருள் சேர்ந்துரும், அருள் கிடைச்சிருச்சுன்னா பொருள் சேர்ந்துரும். பொருள் கிடைச்சா எப்படி அருள் சேரும்? கிடைத்த பொருளை தான தர்மம் செய்யும் போது அது அருளா கன்வெர்ட் ஆகும். அருள் கிடைச்சா எப்படி பொருள் கிடைக்கும்? அருள் கிடைச்சிருச்சுன்னா பொருள் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அது பிரச்சனையே இல்லை. இந்த அருளையும் பொருளையும் வைத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழும் போது, இந்த சத்து போகும்போது, அதாவது செத்து போகும்போது, உங்களது ஆன்மா சாந்தி நிலைக்கு போயிடும். மிஷன் கம்ப்ளீட்டட்.